ஹலோ கைஸ், இன்னைக்கு அப்போ மெரைட்ஸ் அனிமேவோட எபிசோட் 7 தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் ஊண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் 4 போயட்ஸோட லைவ் பர்ஃபார்மன்ஸை நம்மளுக்கு காட்டுறாங்க. அங்கே இருக்கிற அந்த போயட்ஸுக்காக அங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அந்த போயட்ஸ் அப்படி என்ன மாயாஜாலத்தை பண்ணாங்கன்னு தெரியல. பொண்ணுங்க எப்படி பிடிஎஸ் அப்படின்னு அலைவாங்க, அதே மாதிரி இங்கேயும் இந்த போயட்ஸுக்காக எல்லாருமே ரொம்ப தீவிரமான ஃபேனா இருக்காங்க. ஹைலைட்டே என்னன்னா, பொண்ணுங்க ஒண்டி இல்ல, பசங்களும் அந்த ஃபேனா இருக்காங்க. ஆனா நம்ம ஈஃபேங்க்கு பெருசா இந்த விஷயத்து மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனாலேயே ஆளு அந்த விஷயத்தெல்லாம் அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டான். ஆனா அந்த குன்னு இருக்கால, அவனுக்கு இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஆளு பயங்கரமா சியர் பண்ண இருக்கான். அங்க இப்போ அவங்களோட பொயட்ரியும் ஸ்டார்ட் ஆக போகுது. இதே மாதிரி ஸ்டார்ட் ஆக உடனே அந்த பர்சனும் அவங்க சீனா சொல்ல ஆரம்பிக்கிறான். உன் காதல்ல நான் முழுங்கி போயிட்டேன், சீஸ் மாதிரி எனக்காக ஒரு ஸ்மைல கூட ப்ளீஸ். என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா ஒரே ஒரு விஷயம் இல்ல. அது என்னன்னு தெரியுமா? அது நீதான். வெறுமா உன்னோட பார்வையிலேயே நான் மயங்கி போறேன். நீ என்ன ஒரு நர்ஸா பேபி? எல்லாருக்குமே அந்த லைன்ஸ் அவ்வளவு பிடிக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கா இதுக்கு மேலேயும் என்னால பொறுக்க முடியாது. இதெல்லாம் என்ன கன்றாவியான லைன்ஸா இருக்கு. அவ்வளவுதான். இதை கேட்டவுடனே ஒரு மாதிரி நம்ம ஹீரோவை முறைச்சு பார்ப்பாங்க. உடனே நம்மளால மலிப்பு வர்றான். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, உண்மையிலேயே அது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு நான் போறேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்தா எனக்கு பைத்தியமாயிடும் போல. ஏன்னா யாரு யோசிச்சா பிடிஎஸ் மாதிரி இங்க இந்த அளவுக்கு கிரேசியான ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு. அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது இந்த டைம்ல தான் அங்க லிங்கரும் வரா. லிங்கரோட பிளானே என்னன்னா, நம்ம ஈஃபேங் எப்படியாச்சும் நம்ம லிங்கரை லவ் பண்ணணும். சோ லிங்கரோட காதல்ல நம்ம ஆளு வில்லணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கரை வில்லணும் இல்லையா? அங்க லிங்கர் என்ன யோசிப்பானா, நம்ம ஃபேங் தான் அங்க பிடிப்பான் அப்படின்னு யோசிப்பான். ஆனா பிடிக்கிறது ஏதோ வேற ஒரு பர்சன். அந்த பர்சனை பார்த்தோன்னே மூஞ்சிலே ஒரு எத்து. இதனால ஆளும் எங்கேயோ பறந்து போறான். இந்த சைடு ஈஃபேங்கும் அந்த எத்தை விட்டு போகும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ கோ இன்சிடென்டா அவனோட எக்ஸை இச்சிருவான். அட என்ன ஒரு கோ இன்சிடென்டா இருக்குப்பா, நான் தெரியத்தனமா உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா ஏன் தெரியல, நம்ம பெங்கோட கணக்கு ஏதோ நம்ம ஃபேங்கு அங்க ஒரு மாதிரி ஆளை கெஞ்சுற மாதிரி தெரியும். பெங், நீ எப்ப என்ன விட்டு போனியோ அப்பத்துல இருந்து உன்னோட மைண்ட் சேஞ்ச் ஆக நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஹே ஈஃபேங், ஃபர்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்றது நித்திரியா? ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாகலாம் வாய்ப்பே இல்லை ஈஃபேங். நம்ம ஈஃபேங்க்கும் அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, எதனால சம்மந்தமே இல்லாம இப்படி அவ சொல்ல இருக்கா? அங்க இப்பயும் ஏதோ நம்ம பெங்கோட கணக்கு. பெங் இப்போ சொன்னால அதெல்லாம் கேட்டு நம்ம ஈஃபேங்கு மனசு உடைஞ்சு போன மாதிரிலாம் அவன் யோசிப்பான். நம்ம ஈஃபேங்கும் அவங்க சொல்லிடுறான், எனக்கு உன்னை பத்தி ஒரு துளி கவலை இல்லை. ஆனா இப்பயும் அவன் என்ன யோசிக்கிறானா, நம்ம ஈஃபேங்கு திரும்ப கிட்ட வரணும். பெங் என்ன ஆச்சு, நம்ம இத்தனை வருஷம் ஒன்னா இருந்தோம், அதெல்லாம் மறந்துட்டியா நீ? இப்படியெல்லாம் அவன் இமேஜின் பண்ணிருப்பான். எல்லாமே ஒரு உண்மை நினைச்சு நம்ம ஈஃபேங்க அடிக்கலான்னு வருவான். ஆனா கரெக்டான டைம்ல நம்ம மாவோட டாக்டரும் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்றான். ஹோய், நீ எதுக்காக திடீர்னு இந்த அளவுக்கு ரூடாவுற? அட நீ வந்து யாருமா? நானா? நாதான் மிஸ்டர் ஈயோட ஒரு பெஸ்டான ஃபேனு. ஆஹா, இதை கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு. எனக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஓ, ஒரு மியாலி நீ ஒரு மாட்டெல்லாம் இருக்க. உனக்கு என்ன மாதிரி ஒரு கல்டிவேட்டரை தாக்கணும்னு அந்த அளவுக்கு தைரியமா? இப்படின்னு அட்டாக் பண்ணலான்னு வருவான். ஆனா கரெக்டான டைம்ல லிங்கர் லைட்டா காலை விட, இதனால பெங்கும் அப்படியே புத்துன்னு விழுவா. ஆமா இந்த வாட்டி யாருமா? நானும் நம்ம மிஸ்டர் ஈயோட ஒரு ஹார்டான ஃபேனுப்பா. அப்போ இதுதான் விஷயமா? இதுக்கு மேலேயும் விட்டு வச்சா வேலைக்காவது. இன்னைக்கே ஒரு கை பார்த்துடலாம். மிஸ்டர் ஈய ஒன்னும் நாங்க ஒன்னும் ஹர்ட் பண்ண விட மாட்டோம், அதுக்கு வாய்ப்பே இல்ல. அட என்னப்பா இங்க ஆகுது? ஃபேன்ஸுக்கு இடையில ஒரு பயங்கரமான ஃபைட் வந்து போகுதுப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்தாங்களே 4 போயிட்டு, அவங்கள மாதிரி இந்த பர்சனும் ஏதோ ஒரு பெரிய போயிட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த 3 பேருமே இப்படி சண்டை போடுறாங்க. பேங்கு ரொம்ப வேகமா அவளோட ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றான். ஆனா லிங்கரு அசால்ட்டா 2 விரல்ல அப்படியே பிடிக்கிறான் அந்த அட்டாக்க. இது எப்படி பாசிபிள் ஆகும்? நீ எப்படி என்னோட ஸ்வாட அட்டாக்க பிளாக் பண்ண? ஓ அப்படியா, உன்னோட ஸ்வாட அட்டாக்க பிளாக் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமோ? நம்ம லிங்கரு ஸ்வாட அப்படியே சைடுக்கு தூக்கி போட்டுறா. அங்க திரும்ப அவ கேக்குறான், ஆமா நீ உண்மையிலே யாரு? நான் தான் உன்கிட்ட சொன்னல, நம்ம மிஸ்டர் ஈயோட ஒரு மிகப்பெரிய ஹார்டான ஃபேனுப்பானா. நம்ம லிங்கரு பாப்கார்னை சமன் பண்ணி அதை வச்சு பயங்கரமா தாக்குறான். அங்க மாவோட டாக்டருக்கும் இதுலயே அங்க புரியுது, நம்ம லிங்கரு அவ இன்னும் ஒரு ஆர்டினரியான பொண்ணு இல்ல. நானும் யோசிச்சேன், இந்த மாதிரி எங்க சேம்பர் ஆளுங்க ஒண்டிதான் மிஸ்டர் ஈயா அடையறாங்கன்னு. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, நாங்க ஒண்டி அடையணும்னு ஆசைப்படல, இன்னமும் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்கன்னு. நம்ம லிங்கரு கடைசியா இருக்க பாப்கார்னை வச்சு அப்படியே அந்த ஸ்வாட உடைச்சிடறான். இதனால பெங்குக்கு என்ன பண்ணும் தெரியல, பயந்து தெச்சுக்கணும் ஓடுறா. ஐயோ எம்மா விடுங்க சாமின்னு. இதுக்கப்புறம் லிங்கரும் முன்னாடி வந்துட்டு, என்னோட பேரு யாவ் லிங்கர், அதே மாதிரி மாவோட டாக்டர் அவங்க பேரும் நம்மளுக்கு தெரியுது. என் பேரு மாவ் யூனர், நம்ம யூன் அப்படின்னே வச்சுக்கலாம், அதுவே ஷார்ட்டாவே இருக்கும். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ்டர் ஈ. என்னை எவ்வளவு தூரம் வந்து மீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா கரண்டா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி என்கிட்ட எதுவுமே இப்போ இல்லையே. ஆனா இன்னைக்கு யோங்
பவிலியனுக்கு நான் போலான்னு இருக்கேன். அங்க ஒரு பேண்ட் குயிக்கும் நடக்க போகுது. சோ அங்க வந்துருங்க என்ன. இத கேட்ட உடனே அவங்க 2 பேருக்கும் அவ்ளோ சந்தோஷம். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே நம்ம ஈஃபேங்க்கு ரொம்ப நெருக்கமா வந்தோம். அவரே கூப்பிடும்போது இந்த மாரி வாய்ப்பை எங்களால எப்படி விட முடியும்? இதுக்கப்புறம் நம்ம ஈஃபேங் அவனோட ஸ்டோரேஜ் ரூம்ல கார்ட்ஸ பயங்கரமா தேடுறான். ஆனா அது கிடைக்கிற மாரியே இல்ல. அங்க இப்படி ஆளு தேடும்போது ஒரு கல்லு வந்து கிடைக்கும். ஆனா அது ஒண்ணுத்துக்கும் உதவாதுன்னு சொல்லி நம்மால தூக்கி போடுவானா? பின்னாடி ஏதோ ஒரு சீல் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விஷயமும் அப்படியே உடைஞ்சு போகுது. அது என்னது அப்படின்னு இப்பயும் நம்மளுக்கு ரிவீல் பண்ணல. கார்டு கிடைச்ச உடனே நம்ம ஈஃபேங்கும் வெளில வரான். ஹே குன்னு, இன்னைக்கு வந்து எனக்கு டின்னர் செய்யாத என்ன? ஏன்னா நான் வெளியிலேயே சாப்பிடலான்னு இருக்கேன். நானும் ஃபைட் த லேண்ட்லார்ட் அந்த கேமை விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு அதை விளையாடும் போது ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. மாஸ்டர், ஃபைட் த லேண்ட்லார்ட் அந்த கேமை விளையாடும் போது ஃபன்னா இருக்குமா என்ன? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஒரு சிம்பிளான கேம் இல்ல தம்பி. ஏன்னா இதுதான் ஒரு ஹியூமன் நேச்சரோட கேம். ஏன்னா இது மூலமா இதயத்தோட இதயமா நம்மளால இணைய முடியும். ஆனா நீ ரொம்ப எங்க இருக்க? கண்டிப்பா இந்த விஷயம்லாம் உனக்கு புரியாது. ஏன்னா அடல்ட்ஸோட உலகமே வேற. அதனால நீ இன்னமும் வளரணும்ப்பா. ஆனா மாஸ்டர், எனக்கு வந்து லைட்டா கொஞ்சம்னு தெரியும். குன்னு யோசிக்கிறதே ஒரு பையனும் பொண்ணும் இப்படின்னு அந்த விஷயத்த பத்தி யோசிப்பான். அங்க நம்மாளு நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த உல்ஃப் வேங்கை அதுவும் அப்படியே ஸ்டோரேஜ் ரூமை பார்க்கும். ஆமா, எதனால அங்க ஒரு மாதிரி வித்தியாசமான ஆறா அப்பியர் ஆகுது. இதுக்கப்புறம் என்னும் அங்க மாவு கிட்ட சொல்றான், இன்னைக்கு மிஸ்டர் ஈய ஒரு எத்துல நானும் ஒரு பொண்ணும் காப்பாத்தணும். சோ நன்றி சொல்ற விதமா எங்க 2 பேரையுமே அவரு ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணாரு. ஆனா ஃபாதர், அந்த பொண்ணு இருக்கால அவளும் ஒரு கல்டிவேட்டர். அவளோட கல்டிவேஷன் அது ஒன்றும் லோவும் இல்ல. இத பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஆச்சரியமா இல்ல. கல்டிவேட்டர்ஸா இருக்கிற அவங்களும் கண்டிப்பா அவனை நோக்கி போவாங்க. ஏன்னா ரீசெண்டா ஒரு 2 செக்டுக்கு இடையில பயங்கரமான வார் நடந்திருக்கும். அந்த வார்ல அங்க சுவான் ஊ செக்ட் அது தோத்து போனதுக்கு காரணம் ஒரு வகையில மிஸ்டர் ஈ தான். நான் அந்த லேடிய மீட் பண்ணும்போது அவ அங்க சண்டை போட்டா. ஆனா அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அங்க ஹைட் பண்ணினா. அதுலயே எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ்டர் ஈ வழியா அவ அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல. அங்க இதே மாதிரி தான் அந்த லிங்கர் அந்த பொண்ணும் நம்ம மாவோட டாட்டர் யுன்னு அவளை பத்தி நம்ம நீங்க கிட்ட அவங்க சொல்லிருக்கா. அவளும் ஏதோ ஒரு ரீசனுக்காக மிஸ்டரியா அடையணும் அப்படின்னு பாத்துன்னு இருக்கா. அதனாலயே அவளை பத்தி கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லி போனேன். அவளை எல்லாருக்குமே அங்க தெரிஞ்சிருக்கு. அவ பாக்குறதுக்கும் ரொம்ப இன்னசென்டா தான் இருக்கா. அவ ஒரு மர்ச்சன்ட் ஃபேமிலியில இருக்க பொண்ணு. அதனால கண்டிப்பா அவ இன்னசென்டா இருக்க வாய்ப்பே இல்ல. அதனால தப்பி தவறி கூட அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். சீன் அப்படியே நம்ம மாவை நோக்கி வரும். அவரும் அந்த பொண்ணை பத்தி தான் யோசிக்கிறாரு. எனக்கு தெரியல அந்த பொண்ணுக்கு நம்ம ஈஃபன் கிட்ட அப்படி என்ன வேணும்னு. ஆனா ஆப்வியஸா அவ பண்ற விஷயத்திலேயே எனக்கு தெரியுது இது ஒரு ஹனி ட்ராப். சரி, இப்போ நம்ம கிட்டயும் வேற வழியில நான் உனக்கு இத கொடுக்கறேன். அதனால என்ன நீ ப்ளேம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். லிங்கருக்கும் அதே விஷயத்த அவர் கொடுப்பாரு. இது அந்த ஸ்ப்ரிங் ஃப்ளவர் பவுடர் தானே. இதை கிரியேட் பண்ணது இந்த ஆர்டினரியான மக்கள் தான். இந்த ஆர்டினரியான மக்களா இருக்கிற இந்த மாடல் அவங்க திடீர்னு இந்த மாதிரி அற்புதமான விஷயத்த கிரியேட் பண்றவங்க. என்னதான் நம்ம ஈஃபேங்கோட கல்டிவேஷன் ஒரு பெரிய லெவல்ல இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு டிசையரும் எமோஷனும் தான் ஒரு பெரிய வீக்னஸா இருக்கும். இப்போ குத்துருக்க அந்த விஷயத்த ஒண்டி தப்பி தவறி எதுலயாச்சும் மிங்கிள் பண்ணி குத்தாங்கன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த மாதிரி டிசைர்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் பண்ணணும்னு அவங்களுக்கு ரொம்ப வெறி ஆகும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஹீ ஹாங் அந்த இடத்த நோக்கி வரும். அந்த இடத்துல தான் நம்ம ஈயும் சில பல பொண்ணுங்களும் இருக்காங்க. அங்க அந்த பொண்ணு வேற சொல்றான், அட போதுங்க, நீங்க அதுக்குன்னு இப்படி ஆள் விட்டா போக வேணாம். என்னம்மா இதுக்கே இப்படியா? என்னால இதுக்கும் மேல ஏகப்பட்ட பிரமாதமான விஷயத்த பண்ண முடியுமா? பின்னாடியும் ஒரு பொண்ணு வந்துட்டு, ஆமா ஆமா மிஸ்டரி இப்பனா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் இப்படி நாங்க சொல்ல, அங்க இருக்கிற ஒரு லேடியும் அதை தப்பா புரிஞ்சுப்பா. அங்க உள்ள வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அட நீங்க என்ன யோசனை இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் அந்த மாதிரி இடம் இல்ல. அப்புறம் தான் வெயிட்ரஸ் வந்து பாப்பாங்க. அங்க இவங்க ஒன்னும் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஜஸ்ட் கார்டை வச்சு சும்மா விளான்னு இருக்காங்க. அங்க இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாறி ஆயிடும். இதனால அவங்களும் தெச்சுன்னு போயிடறாங்க. ஐயோ மன்னிச்சிருங்கன்னு. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட கப்புள்ஸும் அவங்க பேரா வராங்க. அதுவும் எதுக்கு நான் சொல்ல வேணா, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இருக்கிற இந்த இடத்துல தான் அந்த 4 போயட்ஸுமே இருக்காங்க. அவங்க இருக்கிறத பார்த்தோன்னே அங்க இருக்கிற பொண்ணுங்களோட கண்ணும் அவங்க மேலதான் இருக்கும். எல்லாருமே ஒரு மாதிரி குறுன்னு பாப்பாங்க. அங்க மேலேயே நம்ம ஈயும் யோசிக்கிறான், ஆமா அவங்க 2 பேருமே எங்கப்பா போனாங்க? எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு. அட மிஸ்டரி, அவங்க உண்மையிலே வரேன் அப்படின்னு சொன்னாங்களா என்ன? அப்பனா என்ன நான் உன்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு யோசிக்கிறியா? பொய்யெல்லாம் இல்ல, அது உண்மை. ஒருவேளை இப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணுங்க உங்களை ஏமாத்திட்டாங்களா என்ன? ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். ஏன்னா நான் சொல்லி ஏன் முன்னாடியே வேணாம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மாறி இருக்கும். அதனால நான் வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்காங்களா என்ன? ஆமா இல்லையா பின்ன? அங்க இருக்கிற அந்த போயட்ஸ் மாதிரி நீங்க ஒன்னும் அந்த அளவுக்கு பாப்புலரா இல்ல. அட ஏமா நீ வேற அந்த விஷயத்த ஞாபகப்படுத்துற. சரி வரியா, நம்ம கார்டு கேமே விளையாடலாம். இல்ல இல்ல, ஆல்ரெடி எங்க கிட்ட இந்த பணம் எல்லாமே நாங்க தோத்துட்டோம். இதுக்கு மேலயும் நாங்க தோக்க விரும்பலப்பா. எங்க கிட்ட எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் எங்களால பெருசா எதுவும் ப்ளே பண்ண முடியாதுப்பா. அங்க இந்த டைம்ல தான் யூனரும் லிங்கரும்
பேரும் அங்க வராங்க. அவங்க 2 பேரும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. எல்லாரோட கண்ணும் அவங்க மேலதான் இருக்கும். யூனரை பத்தி நிறைய பேருக்கு அங்க தெரிஞ்சிருக்கு. ஏன்னா யூனர் அவ தான் ஜிங்பெங் சேம்பரோட டாட்டர். அதனால அவ ரொம்ப ஃபேமஸா தான் இருக்கா. என்னடா இது இந்த அளவுக்கு அழகான பொண்ணா? அட பாரேன், அந்த 2 பொண்ணுங்களும் யாரையோ தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இத பார்த்தோனே அவங்க 4 பேருக்கு புரியுது. ஐயையோ, அப்பனா நம்மளதான் அவங்க தேடி வந்திருக்காங்களோ? ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப பாப்புலரா இருக்குது வேற யாரும் இல்ல, அது நம்ம தான். அதனாலயே அவங்க 4 பேரும் அட இங்க வாங்க, இங்கதான் இருக்கோம் நாங்க, வந்துருங்க. ஆனா அந்த பொண்ணுங்க சுத்தமா கண்டுக்காம நம்ம ஈஃபேங்க மேல பாக்குறாங்க. ஃபைனலி நீங்க வந்துட்டீங்களோ? நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன் வரமாட்டீங்களோன்னு. அட மிஸ் மாவாது மிஸ்டர் ஈ, நான் சுத்தமா யோசிக்கல உங்க ஃபேனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வந்து இருக்கும்னு. இதே மாதிரி நம்ம ஹீரோ மீட் பண்ணணும்னு அவங்க மேல போறாங்க. கீழே அந்த 4 பேருக்கும் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமாயிடும். அங்க மேல லிங்கரும் யுன்னும் என்ன மன்னிச்சிருங்க, என்ன கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அட அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லப்பா, சீக்கிரம் எங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்க. சரி, அந்த 2 லேடிஸும் வந்துட்டாங்கன்னா நாங்க வந்து போறோம், நாங்க பாதர் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் டைம் சந்திக்கும் போது திரும்பவும் நம்ம அந்த விளையாட்டை விளையாடலாம். என்ன? கண்டிப்பா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நம்ம விளையாடலாம். லிங்கரும் அங்க கேக்குறான். ஆமா, அந்த 2 பொண்ணுங்களும் யாரு? அவங்களா? அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க தான். அடிக்கடி இந்த இடத்துக்கும் வருவேன். அவங்க கூட தான் டாவ் டிஜவ் அதை வந்து விளையாடுவேன். அதனால தான் அவங்களுக்கும் என்ன ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அங்க இதே மாதிரி நம்ம லிங்கரு யுன்னு 3 பேருமே உள்ள போறாங்க. அங்க இதையும் அந்த 4 பேருமே பாக்குறாங்க. அங்க யூனரும் வரும்போதே கேக்குறான். ஆமா, நீங்க டாவ் டிஜவ் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே, அது என்னப்பா? அதுவா, அது ஒரு இன்டெலெக்சுவல் கேம். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு டீச் பண்றேன். மிஸ்டர் ஈ, நீங்க கண்டிப்பா எனக்காக ஃபர்ஸ்ட் அதை டீச் பண்ணணும். ஐயோ, அந்த டீமன் பொண்ணை நான் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் ஏத்தோனே என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போகணும்னு எப்பயுமே அவ ட்ரை பண்ணிருக்கா. மிஸ்டர் ஈ, எனக்கு தான் நீங்க சொல்லி தரணும். எனக்கு தான் இல்ல, எனக்கு தான். ஐயோ போதும் நிறுத்துங்க. பிரச்சனையே இல்ல, உங்களுக்கு அதை கத்துக்கணும் அவ்வளவுதானே. 2 பேருக்கும் அட் டைம்ல என்னால சொல்லி தர முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப பசியா இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாம். யோ வெயிட்ரு, சீக்கிரம் எங்களுக்கு டிஷ் எல்லாம் சீக்கிரமா கொண்டு வா. அங்க அந்த 4 பேருக்குமே சுத்தமா ஐடியா இல்ல. போயும் அவன மாதிரி ஒரு பர்சன் கிட்ட எதுக்காக இந்த பொண்ணுங்க போகணும்? இப்பெல்லாம் என்ன இந்த போயிட்ஸை விட நாவலிஸ்ட் அவங்க தான் பயங்கர பாப்புலரா என்ன. அங்க இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வரும்போதே சொல்றாங்க. அவரு சொன்னதை நீ பாத்தியா? நம்ம 2 பேருக்குமே அவரு டீச் பண்றேன் அப்படின்னு அவரு சொன்னாரு. ஆனா யாரு யோசிச்சா நம்ம மிஸ்டர் ஈ அவரு இப்படிப்பட்ட பிளே பாயா இருப்பாருன்னு. மிஸ் மாவ், இதுக்கே இப்படியா? அப்போ உங்களுக்கு விளையாட விருப்பம் இல்லைன்னா தாராளமா இந்த இடத்த விட்டு போகலாம். ஆமா, நீ என்ன மந்து போயிட்டியா என்ன? நம்மளோட எபிலிட்டி மேலதான் ரிலே ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதனால நீ சொல்ற அப்படின்லாம் என்னால போக முடியாதுப்பா. மிஸ் மாவ், யாரு யோசிச்சா நீங்க இந்த அளவுக்கு கான்பிடென்டா இருப்பீங்கன்னு? அங்க இப்பதான் என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. சீனும் அப்படியே பாஸ்டுக்கு வருது. யூனரும் நம்ம ஈஃபேங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து நிற்பா. வர வழியில ஏதோ ஒரு விஷயமும் அங்க தப்பா இருக்கு அப்படின்னு யூனருக்கு அங்க சென்ஸ் ஆகுது. அங்க இதனால டிரைவரை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு டிரைவரை கொஞ்சம் தூரமா அனுப்புறா. ஹோய், எனக்கு தெரியும் என்ன நீ சொல்லணுமோ சீக்கிரமா சொல்லு. நீ இந்த அளவுக்கு ஸ்னீக்கியா மூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்ல. என் மாஸ்டர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மையாதான் பாருக்கு. ஏன்னா மாட்டலா இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. மாட்டல்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு சாதாரணமான ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். யூனர், நான் சொல்லி ஆகணும்ப்பா, உன் பிரதர் அவன் உன்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவா இல்ல. ஆமா, நீ சுவானு செக்ட்ல இருந்து வந்திருக்க. இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்? இது எப்படி எனக்கு தெரியும்னா, ஏன்னா நீ ஒரு கல்டிவேட்டர். அதுக்கு ரீசெண்டா 2 செக்டுக்கு இடையில ஒரு பயங்கரமான கிளாஷ் ஏற்பட்டுச்சு. அதுல ஒரு செக்ட் தோத்து போனதுக்கு மெயினான காரணம் மிஸ்டர் ஈ தான். நான் ஒருவேளை கிங்ஷன் அந்த செக்ட்ல இருந்தும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, அவங்க ஜெயிச்சவங்க எதுக்காக மிஸ்டர் ஈ அடையணும் சொல்லி அனுப்பணும்? ஏன்னா நானும் மிஸ்டர் ஈ அடையணும் சொல்லி அதுக்காக தான் வந்திருக்கேன், நீயும் அதுக்காக தான் வந்திருக்க. நான் என்ன திரும்ப யோசிச்சேன், எனக்கும் மிஸ்டர் ஈக்கும் தடையா இருக்குது யாரு? நீதான். சோ உன்னை வந்து முச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீ ரொம்ப டிஃபரெண்டா இருக்கப்பா. லிங்கர், இன்னைக்கு நைட் உனக்கு என்ன பிளான் இருக்கு? வேற என்ன, நம்மளோட எபிலிட்டிஸ் மேல டிபெண்ட் ஆகலாம். அப்படியா? டீல் எனக்கு டபுள் ஓகே. ஜெயிக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், தோக்குறவங்க டஸ்ட நக்கணும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வரும். அங்க சாப்பாடும் வந்துகினே இருக்கு. அங்க நம்ம ஆளுக்கு புரியல, என்னடா இது, நம்ம ஆர்டர் பண்ணது ஏதோ கம்மி தான், ஆனா வரது என்ன ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பர்சன் மூலமா அங்க தெரியுது, இது பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம யூனர் அவதான். பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, ஏதாச்சும் ஒரு மேனோட இதயத்தை அடையணுமா அதுக்கு முதல் படியா அவனோட வயிற்று அடையணும். என்ன ஒரு சீப்பான ட்ரிக்ஸா இருக்கு, இதுக்கு ஒன்னும் நானும் பின்வாங்க மாட்டேன். அங்க அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு ஊட்டி விடுறதுன்னு மாத்தி மாத்தி விடாம ஊட்டிக்கினே இருக்காங்க. எப்பா, சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த அளவுக்கு தொடர்ந்து நீங்க என்ன சாப்பிட வச்சா என் பாடி அந்த அளவுக்கு தாங்காதுப்பா. சரி சரி, அதை விடுங்க. நீங்க வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்த பண்ணலாமா? அங்க அவங்க 2 பேருமே இது வரைக்கும் அதை பத்தி என்ன யோசிப்பாங்கன்னா, இது வேற மாதிரி ஒரு கேம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ கார்டு எடுத்து வைக்க
ஆரம்பிக்கும் போது அங்க தெரியுது இது காடுக்கான ஒரு கேம்னு. அங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஈஃபேங் கேமோட ரூல்ஸ பத்தி அங்க சொல்றான். அங்க இதே மாதிரி கேமும் ஆரம்பிக்குது. ஆனா தொடர்ந்து நம்ம ஈஃபேங் தான் ஜெயிச்சுக்கினே இருக்கான். அட என்ன திரும்பவும் விளையாடணுமா? திரும்பவும் விளையாட நான் தயாரா இருக்கேன். ஏதாச்சும் நீங்க பெட் கட்டி விளையாடணுமா? நான் அதுக்கும் தயாரா தான் இருக்கேன். அங்க லிங்கரு அவளுக்கு ட்ரெஷரா இருக்கிற சுவாங் ஜியாங் ஹிடன் ஸ்வார்ட் அத பெட் கட்டி விளையாடுறா. அங்க லூனருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இவ எவ்வளவு தூரம் இறங்கி போறாளான்னு. இதனால அவளும் மிஸ்டிக்கல் ரிலம் காப்பர் கீ இப்படின்னு ஒரு விஷயத்த பெட் கட்டி விளையாட ஆரம்பிக்கிறான். அங்க லிங்கர் அந்த ஐட்டமை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவரா. யாருப்பா யோசிச்சா இந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும்னு. சரி சரி நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன். நம்ம ஈஃபேங் போன அத்தனுடைய அவங்க 2 பேரும் அவங்களோட பேக்கப் பிளானா இருக்கிற அந்த விஷயத்த எடுக்கிறாங்க. வேற என்ன த ஸ்ப்ரிங் ஃபிளவர் பவுடர் அத அப்படியே டீலையும் கலக்கி விடுறாங்க. அங்க ஈஃபேங் வந்தோடனே அவங்க டீயை கொடுக்குறாங்க. இந்தாங்க டீ இருக்கு, நல்லா இருக்கு, குடிங்க. ஆனா நம்ம ஈஃபேங் அங்க தெரியாது அதுல இவங்க 2 பேருமே அந்த பவுடரை மொத்தமா கலக்கி இருக்காங்கன்னு. அங்க ஈஃபேங்கும் சும்மா இல்லாம அட என்னப்பா நீங்க 2 பேரும் நீங்க குடிக்காம எப்படி, இந்தாங்க குடிங்க. வேற வழியில அவங்களும் குடிக்கிற மாதிரி இருக்கு. அங்க இதே மாதிரி அவங்க குடிக்கவும் செய்யறாங்க. அங்க இதுக்கப்புறம் மேட்ச் போகுது. நம்ம ஈஃபேங் ஜெயிச்சிங்கனே இருக்கான். அங்க பெட் கட்டவும் அவங்க 2 பேருக்கும் எதுவும் இல்லையா. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க திடீர்னு நம்ம ஈஃபேங்க்கும் ஒரு மாதிரி ஹாட்டாவும் ஒரு விதமாவும் ஃபீல் ஆகுது. அவ்வளவுதான் இத பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். மிஸ்டரி நீங்க வசமா எங்களோட ட்ராப்ல மாட்டிக்கினீங்க இப்படின்னு அவங்க 2 பேரும் பாயறாங்க. இங்கே அந்த எபிசோடும் முடியுது. நம்ம ஹீரோ ட்ராப்ல மாட்டிக்கினானா இல்லையா அதுக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுக்கு தெரியும். மக்களே மறக்காம லைக்க போட்டுருங்க. ஏன்னா எவ்வளவு தூரம் லென்த்தியா நான் உங்களுக்காக பண்ணிருக்கேன். ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.